வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திரும்பி ஓல்டன் டேஸுக்கு போய்ட்டோம். நானும் என் தம்பி மட்டும்தான் இருக்கோம் இன்றைக்கி. ஸோ இங்கே எப்படியோ பவர் வந்துடுச்சு, கொஞ்சம் இன்டர்நெட்டு வந்துடுச்சு, அதனால் அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி வெறும் மணிப்பேச் சேனல் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். மற்றதெல்லாம் டீம் வரணும். மோஸ்ட் ஆஃப் டைமுக்கு கனெக்ஷன் இல்லை, பேட்ரி சார்ஜ் இல்லை, தண்ணி இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை. அதெல்லாம் நாளைக்கு தான் சரியாகும். ஸோ இன்றைக்கி we are working at very minimal capacity. பட் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே எனக்கு வெரி சர்ப்ரைசிங். தேங்க்ஸ் டு ஆல்பின் இங்கேருந்தோ ஒர்க் பண்ணி ஒரு டேட்டா ஷீட் அமித்தான். வினோத் இஸ் மேக்கிங் தி எஃபர்ட் டு ரெக்கார்ட் திஸ், எடிட் இட் அண்ட் புட் இட் அப். தேங்க்யூ வினோத், தேங்க்யூ ஆல்பின். இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் கோல்டு. இந்த கோல்டு நேற்று 5975 வரைக்கும் போச்சு. இன்றைக்கி 5900 to 5875 to 5900 ட்ரேட் ஆடுறது. இதில் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, அதே சமயத்தில் ஜிஎஸ்டியும் கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்திங்கன்னா 6400 to 6500 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும். நீங்கள் பியூர் கோல்டு வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ் வாங்கினா கூட ஜிஎஸ்டியை சேர்த்து 6150 to 6200 போகும். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிறதுனால டாலர் வீக்கனாக இருக்குது, அதனால் கோல்டு ஏறுது. கோல்டு இஸ் ரேலிங் மச். கோல்டு ஏறுறது நான் நினச்சதோட இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறுது. ஸோ இட்ஸ் டேக்கன் மீ பை சர்ப்ரைஸ். பட் லுக்ஸ் லைக் 7000ங்கிறது 18 to 24 monthஸில் டெஃபினட்டாக ரீச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் கோல்டு இஸ் கன்சர்ன். இது நம்மளுக்கு மணப்புரமுக்கும் முத்தூட்டுக்கும் ரொம்ப நல்ல செய்தி. அடுத்தது என்ன மட்டும் கேட்டது இந்த கோல்டு 7000ங்கிறது 1 இயரில் போயிடுச்சுன்னா 10,000ங்கிறது இஸ் ஆல்சோ வித்தின் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, டாலரும் சரி கோல்டு ருப்பியும் சரி, வேல்யூ ஆஃப் தி டாலர் அண்ட் தி ருப்பி இஸ் கோயிங் டவுன் வெரி ஃபாஸ்ட். இன்றைக்கி மார்க்கெட்டு 100 பாயிண்ட் மேலே போச்சு, 20,800க்கு மேலே போயிடுச்சு, 69,000 and odd போயிடுச்சு. வேல்யூவேஷன் இஸ் டிட்டாச் வித் கிராவிட்டி. ஸோ மிட் கேப்பில் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னதில் நீங்கள் எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாம். எஸ்பெஷலி கியூபிட், ஜோதி லேபரட்டரிஸ் அண்ட் டிடிகே இஃப் யூ ஹவ் பாட் இட் சீப். இதெல்லாம் யூ கேன் கன்சிடர் எக்ஸிட்ஸ். அண்ட் என்ன வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் ஸ்டிக் டு மை ஓல்ட் ஃபார்முலா ஆஃப் கோல்டு அண்ட் டாலர். மணப்புரம் 165 கிட்ட போனாலும் ஆல் தி க்ளவுட்ஸ் ஹவ் லிஃப்டட் அண்ட் டெஃபினெட்லி இட் லுக்ஸ் வெரி அட்ராக்டிவ் அட் கரண்ட் வேல்யூவேஷன்ஸ். ஸோ யூ மஸ்ட் கன்சிடர் மணப்புரம். ஒரு சாய்ஸுக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் முத்தூட், பட் ஐ வுட் ப்ரிஃபர் மணப்புரம். அது தவிர ஃபார்மாவில் எதெல்லாம் சீப்பாக இருக்குதுன்னு நான் பார்த்ததில், நாட்கோ நியர்லி 13 times earnings, டாக்டர் ரெட்டி இஸ் அட் 19.5 times earnings, அண்ட் ஜைடஸ் வெல்னஸ் இஸ் அட் 21 times earnings. இதெல்லாம் எதுக்குங்கிறது நான் சொல்கிறேன்னா, எதெல்லாம் விழுறதுக்கு வென் தெர் இஸ் அ கரெக்ஷன் இதெல்லாம் கம்மியாக விழும், ஏன்னா இது ஆல்ரெடி சீப். தென் கன்சிடர் ஸ்டாக்ஸ் விச் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், அதோட இது கம்மியாக விழும். As usual, my perennial favorite ITC, it has finally climbed to 456. But இது 28 times earnings. மற்ற ஸ்டாக்ஸோடு பார்க்கும்போது 50% வேல்யூவேஷனில் இருக்குது அவங்க குரூப்பில். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ். ஸோ யூ ஷுட் கன்சிடர் என்ன கேட்டிங்கன்னா, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, யூ கேன் கன்சிடர் நாட்கோ ஃபார்மா, you can consider Dr. Reddy, you can consider Zydus Wellness, you can consider மணப்புரம். இதெல்லாம் போரிங்காக இருக்குது, சொல்கிறதையே திரும்பி சொல்கிறீங்கன்னா, நவம்பர் போன 3 வருஷம் ரேட் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் ஹஸ் டெலிவர்ட் ஒன்லி 4%. ஐசிஐசிஐ சில வருஷங்கள் பின்னாடி போனால் நல்ல ரிட்டர்ன்னாலும் லாஸ்ட் 1 இயரில் ரிட்டர்ன் ரொம்ப கம்மி. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்னும் ஏறுது. அதை நம்ம சேஸ் பண்ணி யூஸ் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு விப்ளாஷ் வந்ததுன்னா பெருசாக அடிபடும்.
இந்த மார்க்கெட் மெயினாக ஏறி இருக்கிறது இப்போ எல்ஐசி. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எல்ஐசியை இம்பேக்ட் பண்ணி 700 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்கு. நாட் சஸ்டெயினபிள், திரும்பி கரெக்ஷன் வரும். அதானி குரூப் சமூகங்கள் ஏறி இருக்குது, திரும்பி கரெக்ஷன் வரும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சுன்னு தான் நம்ம பேசணும். ஸோ இந்த ஃபண்டமெண்ட்லி இந்த ஸ்டாக்ஸ் அட் தீஸ் ப்ரைஸஸ் அன்சஸ்டெயினபிள். ஸோ என்றைக்கு ரிசல்ட் வருங்கிறது, என்றைக்கு இறங்கும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம வந்து பிஸ்னஸ் இஸ் டு மினிமைஸ் லாஸஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ். நம்மளதில் எதெல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணுறச்ச இது ரிஸ்க்குன்னு நம்மளுக்கு தோன்றத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஐஷர் மோட்டர்ஸ் இஸ் நோ அட் 32 times earnings. கன்சிடர் எக்ஸிட்டிங் இஃப் யூ ஹவ் என்டர்ட். பஜாஜ் ஆட்டோ குரூப் வந்து ஃபஸ்ட் டைம் 10 trillion 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பை தாண்டி இருக்குது. பஜாஜ் ஆட்டோ ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் 75,000 crores. பஜாஜோட ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் 60,000 crores இந்த வருஷத்தில். இந்த 10 trillion கேப்பில் வந்து டாடா, ரிலையன்ஸ், அதானி, ஹெச்டிஎஃப்சி அவங்களோட இவங்களும் சேர்ந்துருக்காங்க. இந்த கம்பெனி குரூப் வந்து வெரி ஹைலி கன்சர்வேட்டிவ். நான் பலதடவை உங்கள்கிட்ட பஜாஜ் ஆட்டோ பற்றி பேசியிருந்தேன். எனக்கு என்ன டிஸப்பாயின்ட்மெண்ட்னால், பஜாஜ் ஆட்டோவை பற்றி நான் பேசுகிறச்ச நாட் மெனி பீப்புள் ரெஸ்பாண்டட். ஃப்ரம் த வியூஸை பார்த்து என்னால் சொல்ல முடிஞ்சுது. பட் பஜாஜ் ஆட்டோ இஸ் அ மெயின்லி அன் எக்ஸ்போர்ட் கம்பெனி மேக்கிங் மணி இன் டாலர்ஸ். இப்போ வந்து த்ரைம்ப்புங்கிறவங்க மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க டு டார்கெட் புல்லட்ஸ் டாமினன்ஸ் ஆஃப் தட் ஏரியா. பட் பஜாஜ் வந்து ஸ்லோ ஆன் தி அப்டிக்கு. பட் ஒன்ஸ் தே கெட் செட்டில் தே வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல். அதனால் உடனே நீங்கள் த்ரைம்ப் விற்குமானா விற்காது. பட் இனிலேன்னு ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா த்ரைம்ப் வில் டெஃபினெட்லி டூ வெல். தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் பர்சன் ராஜீவ் பஜாஜ் இஸ். அடுத்தது அதே மாதிரி அவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லேயும் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். அண்ட் தே ஆர் சிட்டிங் ஆன் லார்ஜ் ரிசர்வ்ஸ் ஆஃப் கேஷ் which they can use to, which they can deploy any time. இந்த ஆட்டோ பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறதுனால ஆட்டோவில் சீப்பஸ்ட் ஸ்டாக் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் கன்சிடர் பண்ணிங்கன்னா 4% ஆர்பிட்ராஜ் இருக்குது. when it is converted to Tata Motors shares, it is only 16 times earnings and stock is at 704. டாடா டெக்னாலஜி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி டாடா மோட்டர்ஸ் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங் டாடா டெக்னாலஜிஸ், நம்ம டாடா மோட்டர் டிவிஆரை சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் இன் நவம்பர் வாஸ் ஃப்ளாட். அப்படின்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, மார்ஜினல் டிக்ளைன். பட் இதெல்லாம் வந்து சேல்ஸ் டு தி டீலர் மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். மற்ற எந்த கம்பெனியும் பெருசாக இல்லை. ஈவன் மாருதி வந்து 1.5 to 2% தான் ஏறி இருக்குது. ஃபெடா வார்ன் பண்ண மாதிரி நம்ம இவங்க ஸ்டாக்கெல்லாம் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கு டைஜஸ்ட் ஆகி வெளில போகிறதுக்கு ஜான்வரி ஆகும். அது வரைக்கும் ஜான்வரி வரைக்கும் சேல்ஸு இது மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக நம்மளை பார்க்குறச்ச இந்த டீலிவரேஜிங் எஃபெக்ட் இன் டாடா மோட்டர்ஸ் பின்னாடி பலன் கொடுக்கும். And their concentration on passenger vehicles, especially electric vehicles, will pay off. அதே சமயத்தில் when the economy recovers, commercial vehicle demand ஏறும். கமர்ஷியல் வெஹிக்கிளில் these people have a dominant market share. அதனால தான் என் லாஜிக் இன் பையிங் my logic in considering டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸோட 70% சேல் வந்து JLR, which is largely in dollar again, so it's a dollar hedge. Plus 65% of nearly 65% stake in Tata Technologies is again dollar accretive. அதனால் நீங்கள் டாடா மோட்டர்ஸையும் ஒரு டாலர் ப்ராக்ஸியாக கன்சிடர் பண்ணலாம். Not many people consider that. So you can consider Tata Motors, you can consider நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மணப்புரம். You can consider the 3 companies which are in IT, which are in pharma stocks. நீங்கள் definitely you want to do IT-னா ஐடியில் you can take a look at Tech Mahindra.
தி worst is behind it. ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருந்தால் மேக்ஸிமம் அதை தான் அடித்தாங்க. ஸோ டெஃபினட்டாக we can take a look at டெக் மஹிந்திரா. அதனால் நான் சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸிஸ்டிங்கில் ரொம்ப ஹைலி ப்ராஃபிட்டபிளாக இருக்க ஸ்டாக்ஸை கொஞ்சம் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள். நான் சொன்ன வேல்யூ ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி இவ்வளோ தான். ஹோப்ஃபுல்லி பை டுமாரோ இட் வில் பிகம் நார்மல். நாங்கள் எல்லா ப்ரோக்ராமையும் அப்லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் வெயிட் பேஷண்ட்லி அண்ட் see what happens. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.